الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் காத்தமுல் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த திக்ர் மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நற்பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மை ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸில் ஒன்று விட்டிருக்கின்றான். இன்று உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தினர்களில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு யாராவது பிரபல்யமான நடிகரோ அல்லது பிரபல்யமான அரசியல்வாதியோ வருகிறார் என்றால் அங்கு பல பாதுகாப்புகள், பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த கூட்டத்தினர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செலவினங்கள் செய்து அங்கு நிறைய மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தினர்களிடத்துல நடக்கக்கூடிய அந்த பேச்சிற்கும் அந்த பயானிற்கும் எந்த ஒரு மதிப்பும் இறைவனிடத்தில் இல்லை. ஆனால் அல்லாஹுவை நினைப்பதற்காக ஒரு இடத்துல சில மனிதர்கள் ஒன்று கூடுகிறார்கள். சில மனிதர்கள் ஒன்று கூடி அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், அல்லாஹுவை துதிக்கின்றார்கள், அல்லாஹுவை புகழ்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய வல்லமையை உயர்த்தி திக்ர் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்பது இருக்கின்றது. சிறிய மக்கள், குறைவான மக்கள் ஒன்று கூடியிருந்தாலும் அந்த மக்கள் ஒன்று கூறக்கூடிய அந்த இடத்திற்கு அல்லாஹு தஆலா பரிசுத்தமான மலக்குமார்களை இறக்குகின்றான். இறைவனுடைய அருள்மலை பொழிகின்றது. ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த அருள்மலை பொழிகின்றது. சக்கீனத் என்று சொல்லக்கூடிய மன அமைதி என்பது கிடைக்கின்றது. அன்பானவர்களே, இந்த மஜ்லிஸில் யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்களோ அந்த அடியார்களுக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பும் கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களை சோனவாசிகளாக ஆக்குவதாகவும் வாக்குறுதியை கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்தில் அல்லாஹுவை பற்றி தஸ்பீஹ் செய்யப்படுகிறதோ, திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த இடத்திற்கு மலக்குமார்கள் வந்து வருகை தருவார்கள். அங்கு சேர்ந்து அமருவார்கள். அந்த இடத்துல அல்லாஹுவை பற்றி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற வார்த்தையை சொன்னால் அந்த மலக்குமார்களும் சேர்ந்து அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லாஹ் என்று திக்ர் செய்வார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஜ்லிஸில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய புகழை சொன்னால் அந்த மலக்குமார்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய புகழை சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று மலக்குமார்களும் சேர்ந்து திக்ர் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹ் அக்பர் என்று திக்ர் செய்தால் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அந்த வார்த்தையை நாம் சொன்னால் மலக்குமார்களும் சேர்ந்து அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற அல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாம் சொன்னால் அவர்களும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வார்கள். அன்பானவர்களே, அந்த மஜ்லிஸிற்கு மறக்குமார்கள் வருகை தந்துவிட்டு இந்த மஜ்லிஸ் கலைந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். சென்று அல்லாஹ்விடத்தில் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த மஜ்லிஸை பற்றி சொல்வார்கள். அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் தஆலாவிடத்துல இந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, உன்னை புகழக்கூடிய, உன்னை பற்றி பெருமை பாராட்டக்கூடிய அந்த மஜ்லிஸிற்கு நாங்கள் சென்றோம். அவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள், நாங்களும் தஸ்பீஹ் செய்தோம். அவர்கள் தக்பீர் சொன்னார்கள், நாங்களும் தக்பீர் சொன்னோம். அவர்கள் தஹ்மீத், அல்லாஹ்வை உன்னை புகழ்ந்தார்கள், நாங்களும் உன்னை புகழ்ந்தோம். உன் நபியின் மீது ஸலவாத்து சொன்னார்கள், நாங்களும் ஸலவாத்து சொன்னோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்பான், அந்த அடியார்கள் எதை ஆசைப்படுகின்றார்கள் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், அந்த அடியார்கள் உன்னிடத்தில் மன்னிப்பை ஆதரவு வைக்கின்றார்கள், ஆசைப்படுகின்றார்கள். மலக்குமார்கள் இடத்தில் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், அவர்களுக்கு மன்னிப்பு என்பது நான் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இப்பொழுது மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தினர்ல ஒரே ஒரு மனிதன் திக்ர் செய்வதற்காக வரல, ஏதோ ஒரு தேவைக்காக வந்து அமர்ந்திருந்தார், அவர் திக்ர் செய்யல. அல்லாஹ் சொல்லுவான், அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன், நீங்க சாட்சியாக. யா அல்லாஹ், ஒரு திக்ரை செய்யல, அவரையுமா நீ மன்னிக்கிற? திக்ரு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து அமர்ந்து திக்ரு செய்யாதவரையும் நான் மன்னித்து விட்டேன். அன்பானவர்களே, திக்ரு சபையில வந்து சேர்ந்து திக்ரு செய்வதற்கு நன்மை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அந்த நல்லோர்கள் நாதாக்கள் திக்ரு செய்யக்கூடிய சாலிஹீன்களுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்தாலே மன்னிப்பு என்பது நமக்கு கிடைச்சு. அன்பானவர்களே, அப்ப இந்த மஜ்லிஸ் என்பது எவ்வளவு உயர்ந்தரமான மஜ்லிஸ் என்றால், இறைவனுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மஜ்லிஸ், இறைவனுடைய சக்கீனத் இறங்கக்கூடிய மஜ்லிஸ், அல்லாஹ்வால் அருள்பாலிக்கப்பட்ட மஜ்லிஸ், திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ். இப்ப நம்ம ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸுக்கு வந்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் குறைவாக இருந்தாலும் நம்மோடு மலக்குமார்களும் அருள்பாலிக்கப்பட்ட, பாவமே செய்யாத, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களும் நம்மோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்ப இந்த திக்ர் மஜ்லிஸ்ல நம்ம கலந்து கொள்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை எழுப்புவான், முத்து மேடைகளில் அமர வைப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான், அவர்களுடைய முகம் பிரகாசமாக ஜொலிக்கும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள், அங்கு இருக்கக்கூடிய நபிமார்கள் எல்லாம் அவர்கள் நினைப்பார்களாம், இவர்கள் நபிமார்களா அல்லது ஷஹீதுகளா, மார்க்க போர்ல உயிர் தியாகம் செய்தவர்களா? இவ்வளவு அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் கொடுக்கப்படுகிறது, இவர்கள் யார் என்று அவர்களுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு நீக்ரோ, கருப்பினத்தை சார்ந்த ஒரு சஹாபி ரொம்பவும் ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர் யார்? யாருக்கு அல்லாஹ் இந்த கண்ணியத்தை கொடுக்கிறான், இந்த மதிப்பை கொடுக்கிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதர்கள் யார் என்றால், வேறு வேறு ஊர்களில் இருந்து வேறு வேறு கூட்டத்தை, கோத்திரத்தை சார்ந்த மனிதர்கள் ஒன்று கூடியிருப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடி, அல்லாஹ்வுக்காக பிரியப்பட்டு, அல்லாஹ்வுக்காக இவர்கள் பிரியக்கூடியவர்கள். இவர்கள் ஒன்று கூடும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்கள் இந்த உலகத்துல வேறு வேறு ஊர்களில் இருந்து, வேறு வேறு நாடுகளில் இருந்து, வேறு வேறு மாநிலங்களில் இருந்து திக்ர் மஜ்லிஸ் நடக்கக்கூடிய அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு எதுக்கு வராங்க? அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக. கான்காக்கள்ல பார்த்தோம்னா தெரியும், ஷேக்மார்களுடைய மஜ்லிஸ்ல ராஜஸ்தான்ல இருந்து வந்திருப்பாங்க, டெல்லியில இருந்து வந்திருப்பாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருப்பாங்க, ஹைதராபாத்ல இருந்து வந்திருப்பாங்க. வெகு வெகு தூரத்திலிருந்து வந்து 3 நாள் 4 நாள், ஒரு வாரம், 40 நாள் தங்கியிருப்பாங்க கான்காவில். அவங்க நோக்கம் என்ன?
தன்னை சரி செஞ்சுக்கிறணும், இறைவனுடைய பொருத்தத்தை பெறணும், அல்லாஹ்வை அடையணும். அந்த நோக்கத்துல வெகு தூரத்திலிருந்து வந்து ஒன்று கூடி வேறு மக்கள், வேறு மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வை திக்ர் செய்யறாங்களே, இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன கண்ணியத்தை கொடுக்கிறான்? மஹ்ஷர் மைதானத்துல கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் தஆலா அவர்களை மிகப்பெரிய முத்து மேடைகள்ல, அலங்கரிக்கப்பட்ட முத்து மேடைகள்ல அமரச் செய்வோம். அன்பானவர்களே, திக்ர் மஜ்லிஸ்ல நம்ம கலந்துக்கின்றது, திக்ர் செய்வது இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து என்பது இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லியிருப்பான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும். இப்படி வரிசையா அல்லாஹ் 10 விஷயத்தை சொல்லிட்டு வருவான். அதுல கடைசி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரம் வஸ்ஸாக்கிராத், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான், அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். மக்ஃபிரத், மன்னிப்பை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். யாருக்கு? அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யக்கூடிய. அதிகமான எப்படி? அவங்களுடைய எல்லா நிலையிலும் திக்ரிலே இருப்பாங்க. அவங்களுடைய எல்லா நிலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வாங்க, அல்லாஹ்வை புகழுவாங்க, கலிமா ஓதிக்கிட்டு இருப்பாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க, ஸலவாத் ஓதுவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கின்றான்? அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அஜ்ரன் அதீமாவுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? மிகப்பெரிய நற்கூலி. மிகப்பெரிய அல்லாஹ்விடத்துல மன்னிப்பும் கிடைச்சி மிகப்பெரிய நற்கூலினா என்னங்க? மிகப்பெரிய நற்கூலி சொர்க்கம். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நற்கூலி தான் மிகப்பெரிய. அல்லாஹ்வை பார்ப்பதை விட ஒரு உயர்ந்த ஒரு கூலி என்பது கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பையும் கொடுக்கின்றான், அல்லாஹ்வினுடைய லிகாவையும் கொடுக்கின்றான். அன்பானவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃபர்ரிதுகள் முன்னேறி சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃபர்ரிதுகள் சொன்னோன்னு யாருன்னு கேட்டாங்க. கியாமத்துடைய நாள்ல முஃபர்ரிதுகள் சொன்னா திக்ர் செய்யக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்க்கையை திக்ருக்காகவே அர்ப்பணித்தவங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர்கள் முன்னேறி சென்று விட்டார்கள். எந்த பாவ சுமைகளும் இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. எந்த பாவ சுமைகளும் இல்லாம நம்ம எல்லாம் பாவத்தை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்கு கேட்க அங்க நின்றுட்டு இருப்போம். கடுமையான கேள்வி கணக்கு இருக்கும். ஆனா முஃபர்ரிதுகள் என்று சொல்லக்கூடிய ஸாக்கிரீன்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைப்பாங்க. ஏனென்றால் அவர்களுடைய திக்ர் அவர்களுடைய சுமையை இல்லாமல் ஆக்கிவிட்டது. அல்லாஹ்வை திக்ர் செய்ய 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 அந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது. சுமை இல்லாதவர்களாக அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. கேள்வி கணக்கு இல்லாதவர்களாக சொர்க்கத்துக்கு போவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது இந்த திக்ருக்கு இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யுங்க. வெற்றியாளர்கள் ஆக வேண்டும்னா அதிகமா திக்ர் செய்யுங்க. சென்ற வாரம் நம்ம பார்த்தோம், என்ன விஷயத்தை படித்தோம், சென்ற வாரம் என்ன விஷயத்தை பேசணும். நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகணும்னு சொன்னா அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அதிகமான திக்ர்னா என்ன? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறிடும். அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ, அந்த ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். கியாமௌ வ குஊதௌ, நின்ற வண்ணமாக அமர்ந்த வண்ணமாக, வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் சாய்ந்த வண்ணமாக, எல்லா நிலைகளிலும் அந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அது எப்படி சாத்தியம்? அன்பானவர்களே, அதுதான் ஷேக்மார்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க. கல்வி திக்ர், இதயத்தில் செய்யக்கூடிய கல்வி திக்ர், பாஸ் அண்ட் பாஸ் சொல்லுவாங்க. பாஸ் அண்ட் பாஸ்,
பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் இதய துடிப்பும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக மாற்றும். ஒவ்வொரு துடிப்பும் மூச்சு உள்ள போகும் பொழுது அல்லாஹ், மூச்சு விடும் பொழுது ஹூ. சில மணி நேரங்கள் நம்ம அந்த பயிற்சி செய்ய 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 இதயம் எப்படி ஆயிரும்னா எந்த நேரமும் அது துடிக்க ஆரம்பிச்சாலே அல்லான்ற அந்த நினைப்போடு துடிக்க ஆரம்பிக்கும். எல்லா நேரமும் அது துதித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை அது உச்சரித்துக் கொண்டே இருக்கும். இப்ப அந்த பயிற்சியை நம்ம எடுத்தோம் சொன்னா அந்த பயிற்சி பெற்றவர்கள் தான் இறைநேசர்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், நாதாக்கள். இப்ப ஷேக்மார்கள்ட்ட நம்ம போறதுக்கு காரணம் என்ன? இந்த பயிற்சியை நமக்கு சொல்லி தருவாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படி அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் எப்படி திக்ர் செய்யணும். அந்த பயிற்சி என்பது எங்கு கிடைக்கின்றது? அல்லாஹ் வாலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடையவர்கள், அல்லாஹுவை அடைந்தவர்கள், அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், அல்லாஹுவை திக்ர் செய்தவர்கள், அவர்களிடத்துலதான் இந்த பயிற்சி என்பது கொடுக்கப்படும். ஷேக்மார்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. மனிதனுடைய ஆன்மாவுக்கு 7 உறுப்புகள் இருக்கு. மனிதனுடைய ஆன்மாவுக்கு, மனிதனுடைய ஆன்மா என்னங்க? உயிர், ரூஹுக்கு 7 உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம திக்ர் செய்ய வச்சோம்னு சொன்னா அந்த திக்ரின் மூலமாக நம்முடைய ஆன்மீக பலம் என்பது ஏற்படும். ஆன்மீக பலம், மனிதனுடைய உடல் பலம் என்பது இந்த மண்ணோடு மண்ணா போயிடும். ஆன்மீக பலம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் இறைவனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தப்படுவாங்க. ஆன்மீக பலம்னா என்னங்க? ரூஹுடைய வளர்ச்சி. மனிதனுடைய உடலுக்கு எப்படி கைகால்னா இருக்குதோ, கைகால், தலை, வயிறு, கண்ணு, நெத்தி, இப்படி உடலுக்கு எப்படி உறுப்புகள் இருக்குதோ அதே போன்று மனிதனுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த உயிர், அதுக்கும் அல்லாஹ் தஆலா சில உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அதுல முதலாவது உறுப்பு தான் கல்பு. என்னங்க? இதயம். மனிதனுடைய இதயம் எங்க இருக்குது? உடல்ல. கல்பு என்பது மனிதனுடைய இடது பக்கம் நெஞ்சுக்கு கீழ்ப்பகுதி. மனிதனுடைய இடது பக்க கை இருக்குல்ல, அந்த நெஞ்சு பகுதி இருக்குல்ல, அதுக்கு கீழே 2 விரல் கீழே எவ்வளவு என்ன இருக்குது? கல்பு இருக்குது. அதுக்கு பேரு இதயம் சொல்லுவோம் தமிழ்ல, அரபியில கல்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது நஃப்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? நஃப்ஸ். நஃப்ஸ்னா சொன்னா என்னது? இதயத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நஃப்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றான். இதயத்துக்கு அல்லாஹ் தஆலா, உயிருக்கு அல்லாஹ் தஆலா நஃப்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றான். இப்ப இரண்டாவது மனிதனுடைய ரூஹுடைய இரண்டாவது உறுப்பு என்னங்க? வலது பக்கம் நெஞ்சுக்கு கீழ்ப்பகுதி, 2 விரல் கீழ்ப்பகுதி. என்னது? இந்த பக்கம் இருக்கு. இடது பக்கத்திலிருந்து நேரா வலது பக்கம் நெஞ்சுக்கு கீழ்ப்பகுதி. அந்த உறுப்புக்கு பேரே ரூஹ். அதுக்கு பேர் என்னங்க? ரூஹ். இது மனிதனுடைய இரண்டாவது உறுப்பு, ரூஹுடைய இரண்டாவது உறுப்பு, ஆன்மாவுடைய இரண்டாவது உறுப்பு. இப்ப மூன்றாவது உறுப்பு இருக்குது கல்புக்கு மேல. கல்பு எங்க இருக்கு? இடது பக்கம் நெஞ்சுக்கு கீழே கல்பு இருக்கு. இடது பக்கம் நெஞ்சு பகுதியில ஒரு உறுப்பு இருக்கு. இதுக்கு பேரு சிர்ரி. இது ரூஹுடைய 3வது உறுப்பு. 4வது உறுப்பாக வலது பக்கம் நெஞ்சு பகுதி, இதுக்கு பேரு கஃபி. இது ரூஹுடைய 4வது உறுப்பு. 5வது உறுப்பு நெஞ்சு குழி இருக்கும். நெஞ்சு குழி 4 உறுப்புக்கும் நடுவுல உள்ளதுதான் நெஞ்சு குழி. இது ரூஹுடைய 5வது உறுப்பு. 6வது உறுப்பு 2 புருவத்துக்கும் நடுப்பகுதி. தலையில நெத்தியில இருக்கக்கூடிய 2 புருவத்துக்கும் நடுப்பகுதி. இதுக்கு பேரு நஃப்ஸ். மனிதனுடைய நஃப்ஸுடைய பகுதி எங்க இருக்கு? நெத்தி 2 கண்ணுக்கும் நடுப்பகுதி, 2 புருவத்துக்கும் நடுப்பகுதி நெத்தியில. 7வதா சொல்லுவாங்க சுல்தானுல் அதுக்கார், உச்சந்தலை. உச்சந்தலை தலையினுடைய உச்சி பகுதி சுல்தானுல் அதுக்கார். இது என்னது? 7வது உறுப்பு. இந்த 7 உறுப்பையும் நம்ம திக்ர் செய்ய வைக்கிறது. 7 உறுப்பையும் திக்ர் செய்ய வைக்கிறது. மனிதனுடைய உடலை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யறோம்? நடக்கிறோம், ஓடுறோம், எக்ஸசைஸ் செய்யறோம், கையில இரும்பு சுத்துறோம், அதே மாதிரி தண்டால் எடுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? மனிதனுடைய உடலை வர்ணிச்சு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் செய்து உடலை பலப்படுத்துறோம். நிறைய நடப்பாங்க, நிறைய ஓடுவாங்க. எதுக்கு? கால் பலமாகணும்,
கால் பலமாகணும், வயிறு பலமாகணும், நிறைய நிறைய தண்டால் எடுப்பாங்க, அல்லது இரும்பை தூக்குவாங்க, வெயிட்டு தூக்குவாங்கன்னா எதுக்கு? உடலை பலப்படுத்துறது. அதே மாதிரி மனிதனுடைய ரூஹ் இருக்குது, மனிதனுடைய ரூஹ்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா, இந்த ஆன்மாவை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? 5 வேளை விடாம தொழுகணும். பரலான தொழுகையை 5 வேளை விடாம தொழுகிறது. அதோட சேர்த்து சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை விடாம தொழுகிறது. அதோட குர்ஆன் ஓதுறது. அடுத்து மிக முக்கியமானது, இதோட சேர்த்து அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு பல வகை இருக்கு. திக்ர் பல வகை இருக்கு, பல வகை திக்ர் இருக்குது. அதுல லிசானி திக்ர்னா நாவால செய்யக்கூடிய திக்ர். ஒண்ணு இருக்குது கல்வி திக்ர், இதயத்தால செய்யக்கூடிய திக்ர். அந்த இதயத்தால செய்யக்கூடிய திக்ரை தான் பாசன் பாசன் சொல்லுவாங்க. பாசன் பாசனா மூச்சு பயிற்சியோட செய்யக்கூடிய அந்த திக்ருக்கு பேர் தான் பாசன் பாஸ். மூச்சு உள்ள போகும் பொழுது அல்லாஹ் சிந்தனையோடு மூச்சு உள்ள போகுது. மூச்சை விடும் பொழுது ஹூ, அந்த மூச்சு காற்று வந்து ஹூ என்ற சிந்தனையோடு மூச்சு வெளியே வரும். அல்லாஹ் ஹூ. இந்த ஹூ என்ற வார்த்தைய இதயத்துல அடிக்கணும். ஹூ என்ற வார்த்தைய இதயத்துல அடிக்கணும். இது சில்சிலா, நக்ஷபந்தியா, அவைசியா. நம்ம அவைசியாவுல முரீதா இருக்கிறதுனால, அதிர்ஷ்ட பையத்தா இருக்கிறதுனால நமக்கு சொல்லி கொடுத்த அந்த திக்ருங்கிறது நக்ஷபந்தியா தரிகாவினுடைய திக்ர் என்னங்க? பாசன் பாஸ் திக்ர். ஏன்னா இது குர்ஆனுடைய ஒரு ஆயத்து. இதுக்கு விளக்கம் சொல்லணும். வதுகுர் ரப்பக, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. ஃபீ நஃப்ஸிக, உங்களுடைய உள்ளத்துல திக்ர் செய்யுங்க. நஃப்ஸ்னா இதுக்கு ரூஹுன்னு சொல்லுவாங்க, உள்ளம் சொல்லுவாங்க. ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபத்தன், பயபக்தியோடு பணிவோடு அல்லாஹ்வை உள்ளத்துல திக்ர் செய்யுங்க. தூனல் ஜஹ்ரி, சத்தம் இல்லாம திக்ர் செய்யுங்க. மினல் கௌலி, நாவை அசைக்காம சத்தம் இல்லாம அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. இந்த நாவை அசைக்காம சத்தம் இல்லாம திக்ர் செய்யறதுனா எங்க சாத்தியம்? உள்ளத்துலதான் சாத்தியம். தூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுபி வல் ஆசால், காலையிலும் திக்ர் செய்யுங்க, மாலையிலும் திக்ர் செய்யுங்க. வலா தக்கும் மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்த அடியார்களாக நீங்க ஆகிறாதீங்க, மறதியாளர்களுடைய கூட்டத்துல நீங்க சேர்ந்துராதீங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ஆயத்துல சொல்றான். இந்த ஆயத்தை வைத்துதான் ஷேഖ்மார்கள் கல்வி திக்ர நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். கல்வி திக்ர இதயத்தில் செய்யக்கூடிய பாசன் சொல்லக்கூடிய இந்த திக்ர நமக்கு சொல்லி கொடுக்கிறான். முதல் லத்தீஃபா நம்ம, அதாவது இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் லத்தீஃபான்னு சொல்லுவாங்க. என்னதுங்க லத்தீஃபானா? நுண்பொருள். மனிதனுடைய ரூஹுடைய அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு லத்தீஃபா. முதலாவது லத்தீஃபா கல்ப். இப்ப கல்ப திக்ர் செய்வது என்ன செய்யணும்? மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மூச்சை உள்ள இழுக்கணும். மூச்சை விடும் பொழுது ஹூவை வெளியே விடணும். அந்த ஹூ என்ற வார்த்தை இதயத்துல அடிக்கணும். இது ஃபர்ஸ்ட். இப்ப இரண்டாவதாக, இது சிறிது நேரம் செஞ்சுட்டு இரண்டாவதாக கல்புல இருந்து அல்லாஹ்வை எடுக்கணும். மூச்சை நம்ம இழுக்கிறோம்ல, மூச்சை இழுக்கும் பொழுது கல்புல இருந்து மூச்சை உள்ள இழுக்கிறோம். மூச்சை விடும் பொழுது ஹூவை இரண்டாவது லத்தீஃபாவில் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதயத்தில் அடிச்சோம், வெளியிருந்து எடுத்து. இப்ப இரண்டாவதாக இதயத்திலிருந்து மூச்சை எடுத்து இரண்டாவது லத்தீஃபாவில் அடிக்கிறோம். அதே மாதிரிதான் மூணாவது, அதே மாதிரிதான் நாலாவது. இதயத்திலிருந்து எடுக்கணும், நாலாவது லத்தீஃபாவில் அடிக்கணும். இதயத்திலிருந்து எடுக்கணும், அஞ்சாவது லத்தீஃபாவில் அடிக்கணும். இதயத்திலிருந்து எடுக்கணும், ஆறாவது லத்தீஃபாவில் அடிக்கணும். இதயத்திலிருந்து எடுத்து ஏழாவது லத்தீஃபான்னு சொல்லக்கூடிய சுல்தானுல் அஸ்கார் எங்க இருக்கு? உச்சந்தல. சுல்தானுல் அஸ்கார்னா என்ன? திக்ருகளின் அரசன் அர்த்தம். இந்த லத்தீஃபாவை ஒரு மனிதன் சரியான முறையில செஞ்சு பயிற்சி பெற்றுவிட்டால் இந்த லத்தீஃபா வந்து எங்க இருக்குங்க? உச்சந்தலையில இருக்கு. உச்சந்தலையில என்ன இருக்குது? மனிதனுடைய மூளை இருக்கு. மனிதனுடைய மூளையில என்ன இருக்குது? நரம்பு பகுதி. நரம்பு அங்கிருந்துதான் உடல் ஒவ்வொரு உறுப்புக்கும் போகுது. நரம்பு பரவுது. இப்ப நரம்புல என்ன இருக்குது? ரத்தம் நரம்புல பரவுது. இப்ப உச்சந்தலையில சுல்தானுல் அஸ்கார் என்ற அந்த திக்ரை நம்ம சரியான முறையில செஞ்சுட்டோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய உச்சந்தலையில அடிக்கும் பொழுது
முழு மூளைகளும் அல்லாஹ் அல்லாஹ் திக்ரு செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாடி நரம்புகள்ல செல்லக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அல்லாஹ் 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 திக்ரு செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்லுனா ஒரு சொட்டு ரத்தத்துல எவ்வளவு செல் இருக்குது? லட்சக்கணக்கான செல் இருக்கு. ஒரு சொட்டு ரத்தத்துல லட்சக்கணக்கான செல் இருக்கு. இப்ப மனிதனுடைய உடல் முழுவதும் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. செல்லுனா அது உயிரணுக்கள், லேசான உயிரணுக்கள். அது ஒரு கிருமி மாதிரி சொல்லுவாங்க, வைரஸ் சொல்லுவாங்க. உயிரணுக்கள் மனிதனுடைய ஒவ்வொரு ரத்தத்திலையும் அது வெள்ளை அணுக்கள், கருப்பு சிவப்பு அணுக்கள் சொல்லுவாங்க. இப்ப அந்த அணுக்கள் எல்லாம் அல்லாஹ் 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 திக்ரு செய்யும் பொழுது மனிதனுடைய உடல் முழுவதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ்வினுடைய பிரகாசத்தை கொண்டு அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை நம்ம ஷேக்மார்கள் நமக்கு சொல்லித்தராங்க. மற்ற சில்சிலாக்கள்ல இது கடைசியா சொல்லி கொடுப்பாங்க. மற்ற சில்சிலான தரீக்கத்துல எப்ப சொல்லி கொடுப்பாங்க? ஆரம்பத்துல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல தஸ்பீஹாத்திலேயே கழிச்சிருவாங்க. பல வருடங்களுக்கு பிறகு தஸ்பீஹாத்துக்கள் முடிச்ச பிறகு கடைசியா ஒரே ஒரு லத்தீஃபா சொல்லி கொடுப்பாங்க. பாக்ன்றது அந்த மூச்சு உள்ள போகும்போது அல்லாத சிந்தனையோடு போகிறது, மூச்சை விடும் பொழுது இதுதான் ஒரே ஒரு லத்தீஃபா மட்டும் கடைசியா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நம்ம சில்சிலாங்கிறது நக்ஷபந்தியா வைத்தியா இந்த சில்சிலாவில முதல் ஆரம்பமே என்ன? லத்தீஃபா தான். லத்தீஃபாவில தான் ஆரம்பமே. முதல் லத்தீஃபா அல்லாஹ் கல்பு சொல்லி கொடுப்பாங்க. ஆரம்பத்துல சில காலங்கள் அந்த கல்பு மட்டும் செஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு படிப்படியா 2, 3, 4 இப்படி 7 லத்தீஃபாக்களும் சொல்லி கொடுக்கப்படும். சில்சிலா நக்ஷபந்தியாவும் இப்ப 7 லத்தீஃபா நம்ம திக்ரு செஞ்ச பிறகு கடைசியா என்ன செய்யறோம்னா மறுபடியும் 1வது லத்தீஃபாவுக்கு வந்துடும். 1வது லத்தீஃபாவுக்கு வந்து மூச்சை இழுக்கும் பொழுது அல்லாஹ் மூச்சை இதயத்திலிருந்து மூச்சை இழுத்து இதயத்திலேயே ரூவன் அடிக்கணும். இது செஞ்ச பிறகு இது பார்ப்பதற்கு உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும். இதுதான் திக்ருடைய அசல் நோக்கமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை மக்கள் மஜ்னூன் பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். அல்லாஹ்வை எப்படி திக்ரு செய்யணும்? பார்க்கிறதுக்கு எல்லா மக்களும் அப்படி சொல்லணும், பைத்தியக்கார மாதிரி இருக்காண்டா அல்லாஹ்வை பைத்தியக்கார மாதிரி திக்ரு செய்யறான். உண்மையான பைத்தியம் யாருங்க? அல்லாஹ்வின் மீது பைத்தியமா இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான பைத்தியக்காரர். அப்படின்னா என்ன? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதாவது அல்லாஹ்வினுடைய நினைவுல, அல்லாஹ்வினுடைய ஆவல்ல, அல்லாஹ்வினுடைய ஆசையில நாமளே அழித்துக் கொள்வது பனாப்பில்லான்னு சொல்லுவாங்க. பனாப்பில்லான்னா என்ன? அல்லாஹ்வினுடைய நினைவுல நம்மளை நாமே அழித்துக் கொள்வது. யாரை பத்தியும் கவலைப்படுறது, அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை, அல்லாஹ்வை நம்ம நினைக்கணும், திக்ரு செய்யணும். இது ஒரு நிலை, இது ஒரு தபவுல மனிதனுடைய வாழ்க்கை பயணத்துல, அதாவது ஆன்மீக பயணத்துல இது ஒரு மக்காம், இது ஒரு நிலை. இந்த நிலையை அடைந்தவர்கள் தான் இறைநேசர்கள், அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள், ஷேக்மார்கள். இப்ப இந்த திக்ரு செய்து முடிச்ச பிறகு முராக்கபான்னு சொல்லுவாங்க. என்னங்க முராக்கபா? முராக்கபானா என்ன? முராக்கபானா நம்முடைய சிந்தனையை ஓர்மைப்படுத்தி இறைவன் என்னை பார்க்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன்ற சிந்தனையோடு உட்காரணும். அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியுமா? அதனால அந்த சக்தி என்பது நமக்கு இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற சிந்தனையோடு எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப இந்த முராக்கபாவுல நல்ல பயிற்சி நமக்கு தராங்க ஷேக்மார்கள். இவ்வளவு நேரம் நம்ம 7 லத்தீஃபாக்களை திக்ரு செய்ததுனால நம்முடைய ரூஹ்ல ஒரு வெளிச்சம் ஏற்பட்டிருக்கும், ஒரு பவர் ஏற்பட்டிருக்கும். அந்த பவர்னால என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பவர், இந்த வெளிச்சம் நம்மள இறைவனை நோக்கி பயணிக்க செய்யும். இறைவனை நோக்கி பயணிக்க செய்யும். நம்ம ரூஹ் அல்லாஹ்வினுடைய தர்பார்ல, அல்லாஹ்வுடைய தர்பார்னா என்னது? அல்லாஹ்வுடைய அரிசி. அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு முன்னாடி நம்ம ரூஹ் அமர்ந்திருக்கு. நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? முராக்கபா அரிசின்னு சொன்ன உடனே கண்ணை மூடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம ரூஹ் எங்க இருக்குது? அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்திருக்குது.
நம்ம இதயத்திலிருந்து அல்லாஹ்ன்ற வார்த்தை வெளியாகி அல்லாஹ்வுடைய அரிசியில போய் படுது. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த பயபக்தி, அந்த பணிவு எல்லாத்தையும் மறந்து, குடும்பம், நம்முடைய கடை, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ் நம்ம இந்த இடத்துல யார் இருக்கிறோம்? அல்லாஹ்வையும் நம்மையும் மட்டும் சிந்திக்கணும். அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கேன். இந்த சிந்தனையோடு சிறிது நேரம் அமர்ந்து இதயத்திலிருந்து அல்லாஹ்ன்ற வார்த்தை வெளியாகி அல்லாஹ்வுடைய அரிசிலப்படுது. அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து வெளிச்சம், பிரகாசம், மிகப்பெரிய நூறு நம்முடைய இதயத்தை நோக்கி வருது. நம்முடைய இதயத்தை நோக்கி அந்த நூறு பிரகாசம் மலை மாதிரி பொழியுது. நம்ம இதயம் அதை இழுக்குதுன்ற சிந்தனையோடு சிறிது நேரம் அப்படியே கண்ண மூடி அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதனுடைய பரக்கத்தினால நம்முடைய இதயத்தை பிரகாசமாக்குவான், இதயத்தில் இருக்க பாவ கரைகளை போக்குவான். இப்ப நம்ம முராக்கபா முடிச்சிட்டு கையே துவா செய்யறோம்ல, இந்த துவாக்களை அல்லாஹ் இந்த துவாக்கள் கபூல் செய்யப்படும். ஏன்? அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கு, தனி அந்தஸ்து இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம முராக்கபா கடைசியா பார்த்தோம். முராக்கபான்னு சொன்னா இறைவனுடைய சன்னிதானத்தில் அரிசிக்கு முன்னாடி நம்ம மண்டியிட்டு ஒரு அடிமை மாதிரி அடிமையாக அமர்ந்து தலை குனிந்த வண்ணமாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் அப்படின்ற சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறது. நம்ம இதயத்திலிருந்து அல்லாஹ்ன்ற வார்த்தை வெளியாகி அல்லாஹ்வுடைய அரிசில படுது. அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து வெளிச்சம், பிரகாசம் நம்ம இதயத்தை நோக்கி வருது. அப்படின்ற சிந்தனையோடு சிறிது நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் முராக்கபா அரிசி. இது ஆரம்ப திக்ருக்கு வரக்கூடிய புதிதாக பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். இது ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். இப்ப புதுசா வந்திருக்கவங்க புதுசா இந்த திக்ரை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம், நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க ஷேக்குமார்கள். அந்த வகையில நம்ம இந்த திக்ரை உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். அதனால முதல் லத்தீஃபாக்களை மட்டும் நீங்க ஆரம்பத்துல கல்பு என்று சொல்லக்கூடிய ஒன்னாவது அந்த உறுப்பு, உருகுடைய ஒன்னாவது உறுப்பு, சிறிது நேரம் காலையிலும் மாலையிலும் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து 3ஆம் கலிமா ஒரு தடவை, இஸ்திக்பார் ஒரு தடவை, 2ஆம் கலிமா ஒரு தடவை சொல்லிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொள்ளணும், வாயை மூடிக்கொள்ளணும். மூச்சால நம்ம மூச்சு உள்ள போகும்பொழுது அல்லாஹ்ன்ற சிந்தனையோடு மூச்சு உள்ள போகுது. அந்த மூச்சு அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தை இதயத்துல இறங்குது. மூச்சை விடும் பொழுது ஹூ என்ற அந்த வார்த்தை நம்முடைய மூக்கு வழியாக நம்முடைய இதயத்துல போய் அடிக்குது. அந்த வார்த்தை மூச்சோடு சேர்ந்து வெளியாகி நம்ம இதயத்துல போய் அடிப்பது போன்று சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சு திக்ர் செய்யுங்க. அதற்கு பிறகு சிறிது நேரம் முராக்கபா செய்யுங்க. இந்த முராக்கபா அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த முராக்கபா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து செய்து வந்த பிறகு அதற்கு பிறகு 2வது லத்தீஃபாக்கள் 3வது லத்தீஃபாக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் விருப்பப்படுறவங்க கேட்கக்கூடியவர்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பயிற்சி கொடுக்கலாம். ஆக அல்லாஹ் தஆலா நம்ம உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸ்ல திக்ர் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் நிறைந்த மஜ்லிஸ்ல நம்ம ஒன்று கூடி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். காலம் முழுக்க
கடைசி மூச்சு வர இறைவனை திக்ரு செய்தே நம்முடைய அல்லாஹுடைய நினைவிலேயே நம்ம வாழ்க்கையை கழித்து அல்லாஹுடைய நினைவோடே நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள், நம் கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தை அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. நம் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, இறை அருளை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா வேதனை இல்லாத வாழ்க்கையாக ஆக்கி, அது விசாலமான கபராக அல்லாஹு தஆலா நம்முடைய கபருடைய வாழ்க்கையாக்கி, சொர்க்கத்து பூஞ்சோலையாக அல்லாஹு தஆலா நம்முடைய கபருடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி, அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நபி அவர்களுடைய புனித கரத்தினால் ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தில் இருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தையும், நபி அவர்களோடு சொர்க்கத்தில் நம் ஒன்று சேர்ந்து நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.